இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கியது. முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவு உள்ளிட்ட சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளில் கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு, 4 ஆண்டு உணவு தொழில்நுட்பம், பால்வள தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிடெக் படிப்புகள் உள்ளன. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு 14,497 மாணவர்களும், பிடெக் படிப்பிற்கு 3,000 மாணவர்களும் என மொத்தம் 17,497 பேர் விண்ணப்பித்த நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உள்ள 120 இடங்கள் உட்பட மொத்தமுள்ள 660 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. இது மட்டுமில்லாமல் கோடுவேளி உணவு மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கோடுவேளி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியில் உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பில் 40 இடங்கள் உட்பட 100 இடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டை போலவே அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான 15 விழுக்காடு இடங்கள் போக மீதமுள்ள இடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.